அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இருக்கிறது அல்லவா, அன்றைக்கு அவர்கள் எல்லா தேசத்தையும் அடிமைப்படுத்தினார்கள். உலகத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதியை அவர்கள் அடிமை கொண்டார்கள். எங்கெல்லாம் அவர்கள் அடிமைப்படுத்தினார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கும் அடிமை சின்னமாக இந்த ஆங்கிலம் இருக்கிறது. எனவேதான் நம்முடைய சமூகம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, ஏன் இந்த ஆங்கிலத்தை நீ தூக்கி பிடிக்கிறாய் என்பதற்காக நாங்கள் இங்கே தொடங்கி இருக்கிறோம். இது வெறும் ஆங்கிலத்தை அகற்றக்கூடிய ஒரு அடையாள முயற்சி அல்ல. இது அடிப்படையில் எம் மக்களை சிந்திக்க தூண்டுவதற்கான முதல் முயற்சி. எம் மக்கள் மட்டும் சிந்திக்க தொடங்கிவிட்டால் மாற்றம் தன்னளவில் உருவாகிவிடும். நம்முடைய சமூகமே ஒரு அறச்சமூகம். எந்த சமூகமாவது, எந்த மொழியாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கூடத்திலே முதல் பாடமாக எந்த சமூகமாவது அறம் செய்ய விரும்பு என்று எந்த சமூகமாவது சொல்லி இருக்கிறதா? எம்முடைய சமூகம் தான் சொல்லி. உலகத்தையே நேசிக்கக்கூடிய மானுடத்தினுடைய உச்சத்தை தொட்ட சமூகம் எம் சமூகம். யாரையும் வெறுக்க தெரியாத சமூகம் என் தமிழ் சமூகம். அதனால் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் பாடமாக அறம் செய்ய விரும்பு என்று சொல்லியது என் சமூகம். எனவே இது வெறும் மொழியாக நீங்கள் கருதிவிட வேண்டாம். தமிழ் அது வாழ்வியல் நெறி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே. எப்படி கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து சமயம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ, அதுபோல தமிழ் அது நெறியும் சமயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு ஒரு அடையாள முயற்சியாக என் சமூகம் சிந்திக்கட்டும் என்பதற்காக, இது ஏதோ ஆங்கிலத்தை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக யாரும் கருதிவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே. இது ஒரு அடையாள முயற்சி. என் சமூகம் எல்லா இடத்திலும் இருந்து கிடக்கிறது.